Hi friends, welcome to GIRIJA'S. Today நம்ம பார்க்க போகிற கிளாஸ் வந்து ஒரு ஸ்மூத்தனிங் கிளாஸ் தான். ஆக்சுவலாக ஸ்மூத்தனிங் வந்து நான் இப்போ ஒரு சின்ன ஒரு செமினார் ஒன்று போட்டிருந்தேன். அதில் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நான் பண்ணியிருந்த கிளாஸஸ் இது. இந்த கிளாஸோடைய டீட்டெயில் வீடியோ தான் நம்ம இன்றைக்கி கிளாஸாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் வந்து கிளைண்ட்டோட முடியை ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணிக்கோங்க. கிளைண்ட்டோட முடி வந்து எந்த வால்யூமில் இருக்குது, அவங்களது வந்து வெர்ஜின் ஹேரா அண்ட் வந்து கலர் பண்ண ஹேரா இல்லைனா கெமிக்கல் போட்டு ரொம்ப டேமேஜ் ஆன ஹேரான்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற ப்ராடக்டை நீங்கள் செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்னிங்கோ இல்லை ஸ்மூத்தனிங் ரீபவுண்டிங் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஏன்னா அவங்களோட வால்யூம் அந்த ஹேரோட டேமேஜ் இதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணணும். பண்ணிவிட்டு தான் நீங்கள் ஸ்மூத்தனிங் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஆக்சுவலாக இவங்களுக்கு இன்றைக்கி பண்ண போகிறது ஸ்மூத்தனிங். நம்ம ஃபஸ்ட்டு வந்து அவங்க ஹேர் கொஞ்சம் ட்ரையாக இருந்ததுனால நல்லா வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் ஃபுல்லாக ஒரு பக்கா ப்ளோ ட்ரை எப்படி பண்ணால் ஸ்ட்ரைட்னிங் பண்ணால் என்ன லுக்கில் இருக்குமோ அந்த லுக்குக்கு நீங்கள் வந்து ஃபுல்லாக ஒரு ப்ளோ ட்ரை பண்ணணும். ஃபுல் ஹேருக்கும் பண்ணணும். அதுக்கு கொஞ்சம் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹேர் வந்து நல்லா ஈவனாக அழகாக ஸ்ப்ரெட் ஆகி கொடுக்கும். இல்லைன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ட்ரையில் இன்னும் நீங்கள் ட்ரையர் போடும்போது ஹேர் வந்து பிரேக் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போ அவங்களோட ஹேர் பாருங்கள். ஃபஸ்ட்டு அவங்களோட ஹேர் எவ்வளோ வேவினஸாக இருந்தது. இப்போ அவங்களோட ஹேர் லுக் பாருங்கள். ஒரு ஸ்ட்ரைட்னிங் பண்ண லுக் இருக்கும். அயனிங் மிஷின் வச்சு நம்ம அயன் பண்ண லுக் வந்து நீங்கள் ப்ளோ ட்ரைலேயே கொடுக்கணும். ஃபஸ்ட்டு ப்ளோ ட்ரை பண்ணிவிட்டு தான் நீங்கள் அடுத்தது வந்து ஸ்மூத்தனிங் ஸ்டார்ட் பண்ணணும். இதே ஸ்ட்ரைட்னிங் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து அயனிங் பண்ணுங்கள். ஸ்மூத்தனிங்கிறதுனால நான் ஃபஸ்ட்டு வந்து ப்ளோ ட்ரை கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து க்ரீம் அப்ளிகேஷன் தான் போகணும். அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு செக்ஷன் பை செக்ஷனாக செக்ஷன் பிரிச்சுடுங்க. க்ரீம் அப்ளிகேஷனுக்கு நீங்கள் செக்ஷன் பிரித்து பண்ணும்போது தான் கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? செக்ஷன் பிரிச்சுட்டு தின் ஹேராக நீங்கள் வந்து க்ரீம் அப்ளிகேஷன் பண்ணணும். எப்பயுமே க்ரீம் அப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மியாகவும் எடுக்கக்கூடாது ப்ராடக்ட்டு, ரொம்ப அதிகமாகவும் எடுக்கக்கூடாது. நம்மளோட ஹேருக்கு தேவையான ப்ராடக்டை நீங்கள் கரெக்டாக எடுத்து யூஸ் பண்ணியிருக்கணும். அப்போ தான் நீங்கள் பண்ணுற ஸ்ட்ரைட்னிங்காக இருந்தாலும் சரி ஸ்மூத்தனிங்காக இருந்தாலும் நல்ல ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ரொம்ப தின்னாக எடுங்க. நான் எடுத்துருக்கிறத கொஞ்சம் நோட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரையும் தின் ஹேரில் தான் உங்களுக்கு வந்து லுக் வந்து கரெக்டாக கொண்டு வர முடியும். ஏன்னா க்ரீம் வந்து எல்லா ஹேருக்கும் ஸ்ப்ரெட் ஆகியிருக்கணும். நம்ம பண்ணுற ப்ராசஸ் வந்து எல்லா ஹேர்லேயும் ஸ்ப்ரெட் ஆகும்போது தான் உங்களுக்கு ஈவனான ஸ்மூத்தனிங் லுக் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இல்லைன்னா ஒரு ஹேர் வந்து வேவினஸாக இருக்கும், ஒரு ஹேர் வந்து ஸ்ட்ரைட்டான ஹேராக இருக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் தெரிகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் தெரியாமல் இருக்கிறதுக்கு கம்பல்சரி ஹேர் வந்து நல்லா தின் ஹேராக எடுத்து அப்ளிகேஷன் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன், கிரிஜாஸ் நம்மளோட சேனல் நேம். இது வந்து பியூட்டி சம்மந்தப்பட்ட எல்லா வீடியோவும் இதில் வரும். அண்ட் மேக்கப் சம்மந்தப்பட்ட வீடியோஸும் வரும். மேக்கப் மாஸ்டர் கிளாஸ் அண்ட் வந்து இன்டர்நேஷ்னல் மேக்கப் இது எல்லா சம்மந்தப்பட்ட வீடியோஸும் நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட இன்ஸ்டா பேஜ் வந்து கிரிஜாஸ் தான், சேம் ஐடி. இன்ஸ்டா பேஜும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு கிளைண்ட் வந்தாங்கன்னா அவங்க ஹேர் அனலைஸ் பண்ணணும்னு சொன்னேன். அதுக்கு முன்னாடி அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் ஹேர் வாஷ் கம்பல்சரி நீங்கள் பண்ணிவிட்டு தான் அவங்களுடைய ஸ்மூத்தனிங்கோ இல்லை ஸ்ட்ரைட்னிங் ஒர்க்கோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். அது சொல்ல மறந்துட்டு நோட் பண்ணிக்கோங்க. அவங்க என்ன தான் ஹேர் வாஷ் பண்ணியிருந்தாலும் நீங்கள் உங்களுடைய ஸ்பாட்க்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பிராண்ட் வச்சு அவங்களுக்கு ஸ்மூத்தனிங் பண்ண போகிறீங்களோ அந்த பிராண்டோடைய ஷாம்பு வச்சு நீங்கள் கரெக்டாக அவங்களுக்கு ஷாம்பு வாஷ் பண்ணிவிட்டு தான் நீங்கள் வந்து ஸ்மூத்தனிங் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா? அந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது டவல் ட்ரை பண்ணிவிட்டு கூட நீங்கள் ஸ்ட்ரைட்டாக அவங்களுக்கு வந்து ப்ளோ ட்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஃபுல்லாக தின் ஹேராக எடுத்து க்ரீம் அப்ளிகேஷன் பண்ணி முடிச்சிடுங்க. இப்போ பேக் செக்ஷன் ஃபுல்லாக முடிச்சாச்சு. இதே ஃப்ரண்ட் செக்ஷனும் அதே மாதிரி க்ரீம் அப்ளிகேஷனோட டைமிங் வந்து முடிஞ்ச வரையும் 10 or 15 மினிட்ஸ்க்குள்ளே முடிச்சிடுங்க. ரொம்ப நேரம் வந்து நம்மளோட க்ரீம் அப்ளிகேஷன் பண்ணக்கூடாது. சீக்கிரம் மேக்ஸிமம் டைம் பார்த்தாவே 15 மினிட்ஸில் நீங்கள் அப்ளிகேஷனை முடிச்சிடணும். இந்த மாதிரி ஃபுல்லாக இருக்கும் அப்ளை பண்ணிவிட்டு மேக்ஸிமம் அவங்களோட ஹேர் வந்து ஒரு 1/2 ஹவருக்கு மேலே வச்சுட்டு செக் பண்ணிவிட்டு நீங்கள் அவங்களுக்கு ஒரு ஹேர் வாஷ் கொடுத்துருங்க. ஹேர் வாஷ் வந்து ப்ளைன் வாட்டர்லேயே பண்ணலாம். நீங்கள் இதுக்கு தனியாக ஷாம்புலாம் போட வேண்டாம்.
ஒரு அப்ளிகேஷனும் நீங்கள் நோட் பண்ணுங்கள். தின் லேயராக எடுத்து தின்னாகவே நான் க்ரீம் அப்ளிகேஷன் பாருங்கள். தேவையான அந்த முடிக்கு என்ன அளவு தேவையோ அதை தான் நான் வந்து கொடுத்துருப்பேன். நீங்கள் இதை செக் பண்ணிவிட்டு நீங்கள் க்ரீம் அப்ளிகேஷன் பண்ணுங்கள். இப்போ ஃபுல் ஹேருக்கும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு கரெக்டாக அவங்களோட ஹேரோடைய திக்னஸ், அதனோட வால்யூம் திக்னஸ் பாருங்கள். அண்ட் வந்து ஹேரோடைய கலர்டு ஹேரா, டேமேஜ் ஹேரா, இந்த மாதிரி ஹேருக்கு ஏற்ற மாதிரி நம்ம டைமிங் விடணும். மேக்ஸிமம் 30 மினிட்ஸ்க்கு மேலே தான் டைமிங் எடுக்கும். அந்த மாதிரி அவங்களோட ஹேருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டைமிங் விட்டுட்டு செக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஹேர் வாஷ் பண்ணிவிடுங்க. இப்போ ஃபுல் ஹேருக்குமே நம்ம வந்து அப்ளிகேஷன் முடிக்க போகிறோம். ஏன்னா இது வந்து கிளாஸு ஆக்சுவலாக வந்து ஸ்மூத்தனிங்க்கு மட்டும் தனியாக 1 டே செமினார் போட்டிருந்தோம். அதில் ஸ்டூடெண்ட் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு எடுத்த கிளாஸுன்றதுனால கொஞ்சம் ப்ரீஃபாக தான் இந்த கிளாஸ் போயிருக்கோம். ஏன்னா எப்போயுமே நம்ம ஓனாக பண்ணுறது வேறு, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளாஸாக எடுக்கும்போது அவங்களோட டவுட்டெல்லாம் கிளியர் பண்ணி அவங்கள இதில் வந்து ப்ராக்டிஸ் செக்ஷன் அவங்களுக்கும் இதில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு டைம் கொடுத்துருந்தது. அது நீ வர வீடியோவில் பார்ப்பீங்க. இப்போது ஏன்னா நீங்கள் அயனிங் மிஷின் எப்படி யூஸ் பண்ணணும், க்ரீம் அப்ளிகேஷன் எப்படி பண்ணணும், எல்லாமே வந்து நாங்கள் ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸோடு தான் இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுப்போம். அதனால தான் சிங்கிள் கிளாஸ் வந்து செமினாராக போடுறோம். சிலருக்கு வந்து சில சப்ஜெக்ட் மட்டும் வீக்காக இருப்பாங்க, சில சப்ஜெக்ட் தெரியாமல் இருக்கும். அந்த மாதிரி கிளாஸஸ் கூட கிரிஜாஸ் யூனிக்கில் நாங்கள் எடுத்துகிட்ருக்கோம். செப்பரேட்டாக இப்போ ஸ்ட்ரைட்னிங் வேணும், ரீபாண்டிங் வேணும், கெரட்டின் கிளாஸ் மட்டும் வேணும் அப்படின்னு கேட்டால் கூட நாங்கள் செப்பரேட் கிளாஸஸ் வந்து நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றோம். ஓகேங்களா? இப்போ ஃபுல்லாக இருக்கும் நம்ம க்ரீம் அப்ளிகேஷன் முடிச்சாச்சு. அண்ட் வந்து ஹேர் வாஷ் தான் நெக்ஸ்ட்டு பண்ணணும். ஹேர் வாஷ்க்கு கரெக்டாக ஒரு 1/2 hour டைம் விட்டுட்டு நீங்கள் ஹேர் வாஷ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ப்ளைன் வாட்டரில் வாஷ் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு ட்ரையர் கொடுங்க. டவல் ட்ரை பண்ணுங்க. ஃபஸ்ட்டு டவல் ட்ரை பண்ணிவிட்டு லைட்டாக ட்ரையர் பண்ணிவிட்டு அயனிங் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. இப்போ நான் ட்ரையர் கொடுத்துருந்தேன், அது காணோம். ஓகே, இப்போ செக்ஷன் கரெக்டாக பிரிச்சுடுங்க. பிரிச்சுட்டு அதே மாதிரி செக்ஷன் எப்படி ஃபஸ்ட்டு எப்படி செக்ஷன் பிரிச்சிங்களோ அதே டைப்பில் செக்ஷன் பிரிச்சுட்டு நீங்கள் அயனிங் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இந்த மாதிரி செக்ஷன் பிரிச்சுடுங்க. பிரிச்சுட்டு அயனிங் வந்து 220க்கு மேலே தான் நீங்கள் அயனிங்கோட டிகிரிஸ் வந்து வச்சுருக்கணும். ஏன்னா அப்போ தான் ப்ராப்பர் அயனிங் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் டிகிரிஸ் கம்மியாக வச்சுட்டிங்கன்னா அயனிங் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக கிடைக்காது. அப்போ வந்து உங்களோட டைமிங்கும் எக்ஸஸ் ஆகும். தேவையாமல் உங்களுக்கு அந்த ஸ்ட்ரைட்னிங் பண்ணுறதுக்கு வந்து மிஷின் வந்து 1க்கு 10 வாட்டி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் டிகிரிஸ் வந்து 220 230க்கு மேலே வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட அயனிங் லுக் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். 1 or 2 times பண்ணும்போதே உங்களுக்கு வந்து லுக் வந்து ஈவனாக அழகாக தெரியும் உங்களோட ஹேர். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு தின்னாக ஹேர் எடுத்து நீங்கள் ஃபுல் ஹேருக்குமே நீங்கள் ஸ்ட்ரைட்னிங் கொடுக்கணும். இதையே வந்து நான் ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸும் கொடுத்துருப்பேன். ஸ்டூடெண்ட்ஸும் இந்த ப்ராக்டிஸ் செக்ஷனில் இதுலேயும் அயனிங் மிஷின் யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ நீங்கள் ஒரு கிளாஸ் வந்து தனியாக செப்ரேட்டாக படிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸோடு தான் அந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகும். இப்போ நான் எப்படி தின்னாக எடுத்திருக்கேன் பாருங்கள். எடுத்து பொறுமையாக அவங்களுக்கு ஒரு செக்ஷனாக ஃபுல் ஹேருக்குமே நீங்கள் அதே ஃபாலோ தான் பண்ணணும். முடிஞ்ச ஒரு தின் செக்ஷன் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. அவங்களும் அதே சேம் டெக்னிக் தான். தின் ஹேராக எடுத்து அவங்களையும் ஸ்ட்ரைட்னிங் மிஷின் வச்சு நான் வந்து ஸ்ட்ரைட்னர் யூஸ் பண்ணி கரெக்டாக ஸ்ட்ரைட்னிங் பண்ண சொல்லியிருக்கேன். இப்போ கிளைண்ட்டோட ஹேரை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி கிளைண்ட்டுக்கு நீங்கள் அட்வைஸ் பண்ணிடணும். இப்போ நீங்கள் அவங்க ஸ்மூத்தனிங்கோ இல்லை ஸ்ட்ரைட்னிங்கோ பண்ணுறாங்கன்னா நீங்கள் என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்களோ அதே பிராண்டோட ஷாம்பு அண்ட் கண்டிஷ்னர்லாம் யூஸ் பண்ணணுன்றதை நீங்கள் அவங்களுக்கு முன்னாடியே சொல்லிடணும். ஓகேங்களா? அப்போ தான் வந்து நீங்கள் பண்ணுற ஸ்ட்ரைட்னிங்கோ ஸ்மூத்தனிங்கோ வந்து லாங் ஸ்டேவாக இருக்கும். சீக்கிரமாக சிலர் சொல்லுவாங்க பாருங்கள், நாங்கள் ஸ்ட்ரைட்னிங் பண்ணுவோம் 3 months தான் இருந்தது, 6 months தான் இருந்தது, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரும். அது என்ன ப்ராப்ளம்னா, ஒன்று நீங்கள் கரெக்டான ப்ராசஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. நெக்ஸ்ட்டு இன்னொன்று என்னென்னா அதே பிராண்டோடைய ஷாம்பு கண்டிஷ்னர் யூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. இதுதான் நீங்கள் பண்ணுற தப்பு. அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஷாம்பு கண்டிஷ்னர் வந்து அதே பிராண்டில் யூஸ் பண்ணுறதா பாருங்கள். யூஸ் பண்ண அட்வைஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்னிங் வராங்கனாவே நீங்கள் அதை வாங்கி ஃபஸ்ட்டு அவங்களுக்கு கொடுத்துருங்க. இப்போ ஸ்டூடெண்ட் பண்ண ஒர்க்கில் வந்து கொஞ்சம் கரெக்ஷன் இருந்ததுனால நான் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி கொடுக்குறேன். இந்த மாதிரி ஒருத்தராக எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ் அட்டன் பண்ணாலும் எல்லாருமே ப்ராக்டிஸ் செக்ஷன் இருக்கும். அவங்க பண்ணதை நான் மறுபடியும், ஏன்னா கிளைண்ட்டுக்கு வந்து நம்ம ரிசல்ட் கரெக்டாக கொடுக்கணும். அதனால் அவங்க பண்ண ஒர்க்கு வந்து அவங்க பிகினர்ன்றதுனால கொஞ்சம்
இதுவாக இருக்கும். அதை நான் ஃபைனலாக கரெக்ட் பண்ணிவிட்டு க்ரீம் அப்ளிகேஷன் நான் போயிடலாம். இப்போ ஃபுல்லாக நம்ம வந்து செக்ஷன் எடுத்து தின் செக்ஷனாக நம்ம வந்து கரெக்ட் பண்ண போகிறோம். இப்போ அவங்க பண்ண தப்பை நான் கரெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ மறுபடியும் அவங்களே வந்து ட்ரையல் பண்ணுறாங்க. இதே மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டாக வந்து எல்லா செக்ஷனாக ட்ரை பண்ணுவாங்க. அண்டு ஃபைனலாக நான் கரெக்ஷனை கரெக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து க்ரீம் அப்ளிகேஷன் போயாச்சு. க்ரீம் அப்ளிகேஷன் பண்ணுறதும் சேம் அதே 10 மினிட்ஸ் அண்டு 15 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் க்ரீம் அப்ளிகேஷன் பண்ணிடணும். இது வந்து நியூட்ரலைசர் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து க்ரீம் அப்ளை பண்ணுவோம். செகண்ட் வந்து நீங்கள் நியூட்ரலைசர் க்ரீம் தான் அப்ளை பண்ண போகிறீங்க. இப்போ அவங்களோட ஹேர் பாருங்கள், ஒன்லி க்ரீம் மட்டும்தான் அப்ளை பண்ணியிருக்கோம். அதுலேயே அவங்க ஹேரோட லுக் பார்த்திங்கன்னா ஸ்மூத்தனிங் பண்ண லுக் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம நியூட்ரலைசர் க்ரீம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த லுக்கில் இருக்கணும். ஹேர் அயனிங் வந்து இந்த அளவு நீங்கள் ப்ராப்பராக அயனிங் பண்ணியிருந்தால் தான் உங்களுடைய ஃபினிஷிங் லுக் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நான் செக்ஷன் பிரிச்சுட்டு நம்ம வந்து நியூட்ரலைசர் க்ரீம் வந்து அப்ளை பண்ண போகிறோம். அதுவும் சேம் முடிஞ்ச வரையும் டைமிங் வந்து சீக்கிரமாக அப்ளிகேஷனுக்கு டைமிங் சீக்கிரம் பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப நேரம் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண முடிக்கு வந்து ஓவர் ப்ராசஸ் ஆகிடும். நீங்கள் ஃபைனலாக பண்ணுறது வந்து ப்ராசஸ் ஆகாமல் இருக்கும். அதனால் சீக்கிரமாக க்ரீம் அப்ளிகேஷன் பண்ணிவிடுங்க. சேம் அதே தின் ஹேராக எடுத்து நீங்கள் க்ரீம் அப்ளிகேஷன் பண்ணணும். க்ரீம் அப்ளிகேஷன் முடிஞ்சவொடனே கரெக்டாக 20 மினிட்ஸ் வச்சுட்டு அவங்களுக்கு ஏர் வாஷ் பண்ணிவிடுங்க. ஏர் வாஷ் பண்ணும்போது ஃபைனலாக மாஸ்க் யூஸ் பண்ணி ஏர் வாஷ் பண்ணி ஃபைனல் ஃபினிஷிங் கொடுத்துருங்க. ஆஸ் யூஷுவல்ஸ் ப்ளோ ட்ரை பண்ணணும். அண்ட் வந்து டவல் ட்ரை ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு ப்ளோ ட்ரை பண்ணி இந்த ஸ்மூத்தனிங் லுக்கை வந்து ஃபினிஷிங் பண்ணுங்கள். இப்போ க்ரீம் அப்ளிகேஷன் பண்ணுறது பாருங்கள். இதில் ஸ்டூடெண்ட்டும் க்ரீம் அப்ளிகேஷனும் ஸ்டூடெண்ட்டும் பண்ணியிருப்பாங்க. இப்போ அப்ளிகேஷன் முடிச்சு 20 மினிட்ஸ் ஆனப்புறம் ஏர் வாஷ் பண்ணியாச்சு. ஏர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம டவல் ட்ரை பண்ணுறோம். டைமிங் எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த லுக் வந்து ஈவனாக நீங்கள் பண்ணுற ப்ராசஸ் வந்து கரெக்டாக அந்த ப்ராசஸில் வந்து முடியும். அப்போ தான் உங்களுடைய ஸ்மூத்தனிங் லுக்கும் வந்து லாங் ஸ்டே இருக்கும். ஓகேங்களா? இல்லைன்னா சீக்கிரமாக வந்து அந்த லுக் வந்து போகிறதுக்கு சான்சஸ் அதிகம். இப்போ ப்ளோ ட்ரை கொடுக்குறோம். கண்டிப்பாக ப்ளோ ட்ரை கொடுத்து தான் நீங்கள் வந்து ஃபைனல் ஃபினிஷிங் வந்து பண்ணி கொடுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். அண்ட் வந்து வாட்ஸ்அப்லேயே நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். இல்லைனா வாட்ஸ்அப்பில் நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் கொடுத்தா கூட நான் உங்களுக்கு ஃபுல்லாக கிளியர் பண்ணித்தரேன். அது இல்லாமல் நம்மளோட கிளாஸஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழில் டீட்டெயில்டாக எடுப்போம். இங்கிலீஷில் தான் சொல்லுவோம்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் கிளாஸ் தான் இருக்கும். அதனால் இங்கிலீஷ் தெரியாதவங்க கூட நம்ம கிளாஸ் அட்டென்ட் பண்ணலாம். இப்போ அவங்களோட ஃபைனல் லுக் பாருங்கள். ஃபைனலாக நல்லா கோம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு எட்ஜஸ் இருக்கும், கீழே வந்து அன்ஈவன் கொஞ்சம் இருக்கும். அதை நீங்கள் கரெக்ட் பண்ணி அந்த லுக்கை ஃபினிஷ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் அவங்களோட ஹேரோட லுக் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் ஃபைனல் லுக். இந்த மாதிரி செப்பரேட் கிளாஸஸ் வேணுன்னா கூட நீங்கள் கிரிஜாஸ் யூனிக் காண்டாக்ட் பண்ணுங்கள். செப்பரேட் கிளாஸஸ் கூட நாங்கள் உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்லேயுமே மேக்கப்பாக இருந்தாலும் சரி, அண்ட் வந்து ஹேர் கட் கிளாஸஸ், ஸ்மூத்தனிங் கிளாஸ், இந்த மாதிரி செப்பரேட் கிளாஸஸ்லாம் கிரிஜாஸ் யூனிக்கில் செப்பரேட்டாக எடுத்து தரோம். காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.